கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஓகே வெற்றி, நான் இப்போ வரேன். ஹாய் ஸ்வேதா, என்ன வெளியில நின்னுட்டு இருக்கேன்? வா வா வா, சீக்கிரம் வா, ஷாப்பிங்க்கு டைம் ஆகுதுல. நான் ஷாப்பிங் போக வேணாம்? வாமா, உள்ள வாமா. ஆமாமா, வா ஸ்வேதா, சீக்கிரமா ஷாப்பிங் போகணும்ல. ஷாப்பிங் போயிட்டு என்னென்ன வேணும்னு என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்ல. நீ இப்படி வெளியில நின்று வேடிக்கை பார்த்தா எப்படி ஸ்வேதா? வா வா வா, உள்ள வா. இவன் நீ என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஹேய், நீங்க என்ன பண்றீங்க? அட, இது என்னமா கேள்வி? நாங்களும் ஷாப்பிங் தான் வரோம். வாட், ஷாப்பிங்கா? ஏய், உங்களுக்கும் ஏதாவது இருக்கா இல்லையா? நீங்க படிச்சவங்க தானே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன ஸ்வேதா, ஷாப்பிங்க்கு வந்து அறிவு இல்லைன்னு அர்த்தமா? அப்போ உனக்கும் அறிவு இல்லையா? அட அட, நீ அஞ்சு கரெக்டா தான் கேட்கிறா. அப்போ ஸ்வேதாக்கும் அறிவு இல்லை போல இருக்கு. அப்படிதானே ஸ்வேதா? ஏய், உங்களை பாருங்க, உங்களுக்கு மத இறங்குங்க. நானும் வெற்றியும் ஷாப்பிங்க்கு போகணும், நீங்க இறங்குங்க. ஸ்வேதா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாங்களும் ஷாப்பிங்க்கு தான் வரோம். ஆமா, நாங்களும் ஷாப்பிங்க்கு தான் வரோம். நான் வெற்றி கூட போகணும்னு நினைச்சேன், உங்க கூட இல்ல. ஐயோ பேபிமா, நாங்களும் அப்படிதான் வெற்றி கூட போகணும்னா நாங்களும் வந்து உட்காந்துருக்கோம். உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்க அவனுக்கு அத்தை பண்ணுங்க. தூரத்து சொந்தம் தான், தூரத்து சொந்தம். நீயே போகணும்னு நினைக்கும் போது அத்தை பண்ணுங்க, நாங்க போகணும்னு நினைக்க மாட்டோமா என்ன? என்ன வெற்றி மாமா அமைதியா இருக்கீங்க? நீங்க எங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போக மாட்டீங்களா என்ன? சீ, நான் போய் அப்படி சொல்லுவேனா? எனக்கு என்ன, யாரு வேணாலும் வரலாம். நான் ஷாப்பிங் கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஸ்வேதாவை கூட்டிட்டு போவேன்னு இல்லை, உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போவேன். தாராளமா வாங்க, கிளம்பலாம். வெற்றி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வெற்றி, நம்ம ரெண்டு பேரும் தான் தனியா போலாம்னு நினைச்சோம். இப்ப இவ்வளவு மாதிரி வரானுங்க. வெற்றி, ஏதாவது சொல்லு வெற்றி, இவங்க போகட்டும், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போலாம். ஸ்வேதா, அங்க என்ன வெற்றி காதல கசகசன்னு? வெற்றியை எங்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாலும் நாங்க இறங்க மாட்டோம். நாங்க தான் ரொம்ப உரிமையானவங்க. சொன்னல, அத்தை பண்ணுங்க, வெற்றியோட அத்தை பண்ணுங்க. நீ கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேஷன் தான், டிஸ்டன்ட்ல இரு, ஓகேவா? ஸ்வேதா, சொல்லு வெற்றி. ஸ்வேதா, நீ எப்படி என் கூட ஷாப்பிங் வரதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும். அதை விட டபுள் மடங்கு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு. ஸோ ஷாப்பிங்க்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்ல. ஷாப்பிங் போகலாமா? ஓகே, வந்து தொலைறேன். ஆனா அஞ்சலி பின்னாடி உட்கார சொல்லு, நான் ஃப்ரெண்ட் சீட்ல தான் உட்காருவேன். என்னது, நான் பேக் சீட்டுக்கு போகணுமா? அதெல்லாம் முடியாது. நானும் என் அக்கா கிட்ட ஃபைட் பண்ணி போராடி இப்பதான் இந்த சீட்டையே பிடிச்சிருக்கேன். நான் வெற்றி மாமா பக்கத்துல தான் உட்காந்துட்டு வருவேன். வெற்றி மாமா, நான் உங்க பக்கத்துல தான் வருவேன், ஓகேங்களா? அதுக்கு என்ன அஞ்சு, தாராளமா வா. வெற்றி வெற்றி, அஞ்சு பேக் சீட்டுக்கு போக சொல்லு, நான் தான் ஃப்ரெண்ட் சீட்ல உட்காருவேன். ஸ்வேதா செல்லம், அக்கா வேணா எனக்கு என் தங்கச்சி அந்த சீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அக்கா அந்த நாய்க்கெல்லாம் விட்டு கொடுப்பாளா என்ன? யூ இடியட். உங்களா ஸ்வேதா, இப்ப ஷாப்பிங் வரியா இல்ல வீட்டுக்கே போறியா? வரேன், வந்து தொலைறேன். உங்களுக்குலாம் இருக்கடி, என் லைன்ல கிராஸ் பண்றீங்க, உங்களுக்கு வச்சிருக்கேன் டிபேட். ஹாய் பேபி, வாங்க வாங்க வாங்க. பாத்தி, பேக் சீட் எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நீ என்னடா ஃப்ரெண்ட் சீட் தான் இன்னும் அடம் பண்ற? நீ இப்படி எல்லாம் இன்னும் அடம் பண்ணக்கூடாது பேபி. ஆல்ரெடி நாங்க ரெண்டு பேரும் லைன்ல தான் நின்னுட்டு இருக்கோம். சோ நீ மூணாவது ஆளு, ஓகே? ஸ்வேதா செல்லம், இனிமே எதா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா லீடிங்ல நாங்க ரெண்டு பேரும் நிக்கிறோம், எங்க ரெண்டு பேரும் தாண்டி தான் நீங்க, ஓகேவா? நம்ம இப்ப ஷாப்பிங்க்கு போலாமா? வெற்றி, அப்படியே இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா வந்து ஏறு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஷாப்பிங்க்கு போலாம். ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஷாப்பிங்க்கு போலாம். வெற்றி மாமா, போலாமா? எங்க நம்ம போறோம்? ஷாப்பிங்க்கு போறோம். அதுவும் ஸ்வேதா கூட ஷாப்பிங்க்கு போறோம். ஸ்வேதா செல்லம், எங்க நம்ம போறோம்? சக்தி, வேலையை தரமா காமிச்சிட்டு என்ன அடி நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்கடி, உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன். வெற்றி கூட ஜாலியா ஷாப்பிங் போலான்னு நினைச்சேன், ஆனா முந்திரி கொட்டிங்க மாதிரி ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. உங்களை நான் ஒரு பிளான் போட்டா நீங்க ஒரு பிளானா பண்றீங்க. இருக்குடி உங்களுக்கு, பாத்துக்கங்க. இந்த ஸ்வேதா யாருன்னு காட்டுறேன்டி. ஐயோ, ஒரு மாதிரி ஃபயர் ஆகிற ஸ்மெல் வரல? ஐயோ ஆமாக்கா, ரொம்ப பர்ன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெற்றி மாமா, கார்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா? இங்க ஒவ்வொரு பர்ன் ஆகிற ஸ்மெல் வருது மாமா. அப்படியா?
ஓவரா பேர்ன் ஆகுற ஸ்மெல்லாம் வருது. மாலுவும் அஞ்சலியும் சொல்றாங்கன்னா அது உண்மையா தான் இருக்கும். ஸ்வேதா, உனக்கும் அந்த மாதிரி ஏதாவது? என்னதான் வச்சு ஓட்டுறாளுங்க. இது இந்த வெற்றிக்கு தெரியலையா என்ன? வெற்றியும் கூட சேர்ந்துட்டு தான் பண்றானா? சேச்சா, வெற்றி கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டான். வெற்றிக்கு நான் ரொம்ப இஷ்டம், எனக்கு நல்லா தெரியும். அப்படிதான் எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலாம். சரி, சீக்கிரம் போலாம். கண்டிப்பா ஸ்வேதா. அப்புறம் ஒன் டே முழுக்க தானே, ஒன் டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண போறோம், அப்படிதானே? இவங்களோட ஒன் டே ஃபுல்லாகும். ஒரு மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியல. இவங்க கூட சேர்ந்து ஒரு நாள் முழுக்கவா? ஐயோ, அதெல்லாம் என்னால் முடியாது. இல்லை இல்லை, என்ன நீ ட்ராப் பண்ணிட்டு போனா போதும். நான் ஷாப் பண்ணிட்டேன், நான் டாக்ஸி பிடிச்சி வந்துக்கிறேன். எனக்கு எனக்கு ஷாப் பண்ண லேட் ஆகும். நீ இவங்களை கூட்டிட்டு போ வெற்றி. என்னை ட்ராப் பண்ணிட்டு போனா போதும். இதை தானே எதிர்பார்த்தோம். வெற்றி மாமா, பிளான் சக்சஸ். ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பியா? டபுள் ஹாப்பி. ரொம்ப 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 தேங்க்ஸ். 5 மால் நிற்கமா, நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சைட் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கா? அப்புறம் அந்த குரோம் பே டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே, அது என்னாச்சு? சைட் ஒர்க்லாம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கேன். சொன்ன டேட்டில் நம்ம கண்டிப்பாக கீழே கொடுத்துருவோம். வெரி குட் இனியா. அதனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இருந்துக்கா, ஓகேவா? ஏன்னா நம்ம கொஞ்சம் லேசாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே டிலே பண்ணிடுவாங்க. அப்புறம் கீ கொடுக்குறதையும் டிலே ஆகிடும். நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்ல, பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, ஓகேவா? கண்டிப்பாக விதமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் வேறு சொல்லிட்டீங்களா, இதுக்கப்புறம் லேஸில் விட்டு வேணாம், கேப்ல பார்த்துக்கிறோமா? ஓகே இனியா. அப்புறம் அந்த குரோம் பே டீடைல்ஸ் கேட்டிருந்தேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், என்னாச்சு? என்னம்மா, நான் உங்ககிட்ட டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணிட்டேன். மாறன் கொண்டு வந்துருப்பானேம்மா. ஓ காட், சாரி இனியா, நான் டோட்டலாக மறந்துட்டேன். விடுங்கம்மா, ஆனால் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கம்மா, நீங்கள் இன்னும் சைன் பண்ணலையும். ஆமா இனியா, நான் இன்னும் சைன் பண்ணாம இருக்கேன். இனியா, அது யார்ப்பா மாறன்? புதுசாக வேலைக்கு எதுவும் சேர்த்துருக்கீங்களா என்ன? வெற்றி சொல்லி கூட நான் கேள்விப்பட்டேன். அம்மா, உங்களுக்கு தெரியாதுங்களா? என்னம்மா, ஒரு 2-3 நாள் இங்கே தானம்மா தங்கியிருந்தோம். அவன் நீங்கள் பார்க்கலையா? வெற்றி ரூம்ல இன்னொரு பையன் தங்கியிருந்தா மட்டும் தெரியும். நான் வெற்றியோட ஃப்ரெண்டு தான் நினைச்சேன். ஆனால் நான் அந்த தம்பி பார்க்கவே இல்லையாப்பா. உண்மையா நீ மட்டும் இல்லை, நானும் இன்னும் மாறனை மீட் பண்ணவே இல்லை. என்ன விதமா சொல்றீங்க? நீங்க தானே மாறன் அப்பாயின் பண்ணது? இல்லை இனியா, நான் அப்பாயின் பண்ணல. வெற்றியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் வெற்றிக்கிட்டே எல்லா பொறுப்பையும் விட்டுட்டேன். வெற்றி எது பண்ணாலும் அது கரெக்டாக தானே இருக்கும். அதனால வெற்றியோட போக்கிக்கே நான் விட்டுட்டேன். ஓ அப்படிங்களாம்மா? சரிம்மா, டாக்குமெண்ட் எடுத்து வந்து கொடுத்தது மாறன் தானம்மா? அப்போ நீங்கள் மீட் பண்ணலையா? ஆமா இனியா, அப்போ என்னால் மாறனை மீட் பண்ண முடியல. அப்பா கால் பண்ணிட்டாரு. சிவா கிட்ட பேசிட்டு இருந்ததுனால என்னால் மாறனை மீட் பண்ண முடியல. பரவாயில்லையே, மாறன் விஐபி ஆயிட்டார் போல இருக்கேன். இன்னும் 2 அம்மா கண்டே படாம இருக்கானே. என்ன இனியா, எதுக்கு மாறனை பத்தி அப்படி சொல்றேன்? நல்ல பையன் தானே? ஆமா இனியா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். வெற்றி சொன்ன ஒரு ரீசனுக்காக மாத்திரம் தான் நான் ஃபேஸ் கூட பார்க்காம ஓகேன்னு சொல்லி அப்பாயின் பண்ணிட்டேன். ஒர்க்கெல்லாம் எப்படி பண்றாங்க? நல்லா பண்றானா? அம்மா, சான்ஸே இல்லை. நீங்க 2 பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் தான். மாறன் இஸ் a perfect man. நம்ம ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த வேலையை அப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சு வைக்கலாமா? அதுவும் 100% பர்ஃபெக்டா. வேதம்மா, நீங்க எப்படி ஒரு விஷயத்துல கரெக்டா இருப்பீங்களோ அதே போல இருக்காம ஆகணும். ரியலி? ஓகே, நைஸ். ஒர்க்ல கரெக்டா இருந்தா அதே போதுமே. அது சரி, வேலைன்னு வந்துட்டா வேதா மட்டும் தான் பர்ஃபெக்டா இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வேதாவுக்கு போட்டிக்கு ஒரு ஆள் வந்தாச்சு போல இருக்கேன். ஆமாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். வேதாமாக்கு காம்படிட்டா தான் அவன் வந்திருக்கானு. வேதாமா எப்படி 100% பர்ஃபெக்டா ஒரு ஜாப் முடிச்சிருப்பாங்களோ அதை விட ஒரு படி மேல போய் அவன் முடிக்கலாமா? இனியா, நீ சொல்றதா வச்சு பார்க்கும்போது மாறன் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பான் போல இருக்கேன். ஆமாம்மா, நீங்க இன்னும் மாறன் பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமா, இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் உடனே கிளியர் ஆச்சுன்னா அதுக்கு அவன் மட்டும் தான் காரணம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்க்க சொன்னீங்க இல்லைங்களா, அவன் தான் அந்த ஒர்க்ஸை பார்த்துட்டு தானே நான் இது வேற சைட்டுக்கு போயிட்டேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவன் சொல்லி நான் உங்களுக்கு சொன்னதாமா. ஏன்னா என்னால் அந்த சைட்டு போய் பார்க்க முடியல. மாறன் பார்த்ததுனால மட்டும்தான் என்னால் உங்களுக்கு இப்போ டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுதுமா. சூப்பர். முகம் தெரியாத ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு பாராட்டு மலையா? நான் கண்டிப்பா மாறனை மீட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாமா வேதமா, நீங்க பார்த்து அவனை பாராட்டினீங்க வச்சுக்கோங்களேன், அவன் ஜெயிச்சுட்டாமா. நீங்க பாருங்க, சீக்கிரமா அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஷியோங்க. மேபி நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன். நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா கண்டிப்பா மாறனை மீட் பண்றேன். கண்டிப்பாமா. சரி நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. நீங்க 2 பேரும் ஆஃபீஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்க வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் போய் உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா, உண்மையா அக்கா? அட அத்தா, வாங்க அத்தா, உள்ள வாங்க. வாங்க, அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. வேதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன, நல்லாவே இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே, ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க போல இருக்கேன். உண்மையால் கிட்ட பேசணுமா? பேசுங்க. இனியா, நம்ம என்ன உள்ள போலாமா? ஐயம்மா, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன விஷயம் தான். அக்கா, உண்மையா அக்கா? சொல்லு கௌரி. வா, நின்றுட்டே இருக்கா, வந்து உட்காரு. இரு, நான் சகனாகிட்ட காஃபி எடுத்துட்டு சொல்றேன். ஐயோ, இல்லைங்கக்கா, அதெல்லாம் எதுவும் வேணாங்கக்கா. ஒரு சின்ன உதவி, அதுக்காக தான் வந்தேன், பார்த்துக்கோங்க. நான் இப்போ உடனே கிளம்பணும். உதவியா?
சொல்லு கௌரி, என்ன பண்ணணும்? எது வந்தாலும் சொல்லு, என்ன பண்றேன்? சொல்லுங்க அத்தை, என்ன பண்ணணும் அத்தை? அது அது ஒண்ணும் இல்ல மாப்ள. அக்கா உண்மையாலக்கா, நான் இன்னைக்கு என் தங்கச்சி ஊருக்கு போறேன் பாத்துக்கங்க. அதான்க்கா உங்க சம்மந்தி ஊருக்கு. சரி கௌரி, அதுக்கு என்ன, நல்லபடியா போயிட்டு வா. என்ன கௌரி, ஏதாவது வண்டி ஏதாவது அனுப்பி விடணுமா? சொல்லு, கார் ரெடியா இருக்கு. ஐயோ இல்ல இல்லக்கா, அதெல்லாம் நாங்க பஸ்ல போயிடுவோம்க்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் கங்காவும் ஊருக்கு போயிடுவோம். அவர் வேற வெளியூருக்கு போயிருக்காரா, ராத்திரிக்கு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதான் அபி மட்டும் தனியா வீட்டில் இருப்பா. அது வரைக்கும் அபியை இங்க விட்டுட்டு போலான்னு. இல்ல கௌரி, அது வந்து அம்மா என்னம்மா, அபிக்குட்டி இப்படி தனியா இருப்பா? அத்தை சொல்றது கரெக்ட் தானே? அவ இங்க இருக்கதானே சரி, இங்க இருக்கட்டுமா? இனியா இல்ல, அது வந்து அக்கா, சிரமம்னா பரவாயில்லக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அபியை கூடவே கூட்டிட்டு போறேன்க்கா. உண்மையா நீ எதுக்கு யோசிக்கிற? இந்த மாதிரி விஷயத்துக்கு நானா யோசிப்பேன். நீ இதுக்கெல்லாம் யோசிக்காம பட்டுன்னு பதில் சொல்லுவேன். இப்போ எதுக்கு இவ்வளோ தயங்கிட்டு இருக்க? ஓ, எனக்காக பாக்குறியா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க இவளை விட்டுட்டு போங்க. அத்தை ஆமா அத்தை, வேதமாவே சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? நீங்க அபிக்குட்டியும் விட்டுட்டு போங்க. வேதா, நடந்துட்டு இருக்கிறது தெரியாம நீ இவளை இங்க இருக்க சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. கௌரி இப்படி கேட்டு நான் ஒரு நாளும் யோசிச்சதே கிடையாது. அபிக்குட்டி எப்படி அங்க தனியா இருப்பா? வயசு பிள்ளையாச்சு, ஆனா இங்க வச்சிருக்கோம், எனக்கு பயமா இருக்கேன். அக்கா என்னக்கா, வேதம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை தம்பியும் சரின்னு சொல்லிட்டாங்க, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என்னக்கா, அபிக்குட்டியை நான் இங்க விட்டுட்டு போறதுல உங்களுக்கு சம்மதம் இல்லையோ? இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, இதுக்கா இதெல்லாம் நான் தப்பாவும் எடுத்துக்க மாட்டேன்க்கா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி உண்மையா அப்படி நினைப்பா? அவ அப்படிலாம் நினைக்கக்கூடிய கிடையாது. எனக்காக தான் யோசிச்சிருக்கா. இப்போ நானே ஓகே சொல்லிட்டேன்னா நீங்க விட்டுட்டு போங்க. நைட்டுக்கு வந்துருவாங்களா உங்க ஹஸ்பண்ட்? வந்துட்டாங்கன்னா நான் அனுப்பி விடுறேன். அப்படி வரலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு நைட் இங்கே கூட ஸ்டே பண்ணட்டும். அத்தை அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, இன்னும் அம்மா சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? அம்மா என்னம்மா, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அம்மா என்னதான் இருந்தாலும் அத்தை இப்படி கேட்கும்போது நம்ம யோசிக்க கூடாது. நீங்க எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இப்போ நீங்களே இப்படி யோசிச்சா அப்படிமா? அம்மா எது வந்தாலும் உங்களுக்கு அப்புறமா சொல்றேம்மா, தயவு செஞ்சு அத்தை கிட்ட சரின்னு சொல்லுங்கம்மா. என்னாச்சு, இதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? நீ இப்படி யோசிக்க மாட்டியே. அத்தை என்ன எதுக்கு வைக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க? அத்தைக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சா? சரி அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அம்மா கூட ஊருக்கு போறேன். கௌரி அவ இங்கே இருக்கட்டும், நீ போயிட்டு வா. அவ அது வரைக்கும் இங்க பத்திரமா இருப்பா. நீ தைரியமா போயிட்டு வா, கிளம்பு. அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையே? எதனா பிரச்சனைனா சொல்லுங்க, நான் வேணா கூட கூட்டிட்டு போயிடுறேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கௌரி, நான் இது வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியமா போயிட்டு வா. அபிக்குட்டி இங்கே இருக்கட்டும், நீ போயிட்டு வா. அத்தை அதான் அம்மா சொல்லிட்டாங்களா, வேதமும் சொல்லியாச்சு, இன்னும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அபிக்குட்டி இங்க இருக்கட்டும், நீங்க பத்திரமா கிளம்புங்க. நான் வேணா டிரைவர் அனுப்பிடுவோம். ஐயோ அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, அபிக்குட்டி இங்க இருக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் கங்காவும் போயிட்டு ஒரு 2 நாள்ல வந்துருவோம். அவர் ராத்திரிக்கு வந்துருவாரு அக்கா, வந்தவொடனே கூட்டிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌரி, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அக்கா, ரொம்ப சந்தோஷம் அக்கா. நான் கிளம்புறேன் அக்கா. வேதாம்மா கிளம்புறேன். மாப்பிள்ள கிளம்புறேன் மாப்பிள்ள. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இன்னும் 2 நாள் நீங்க இருந்துட்டு வாங்க. அது வரைக்கும் அபிக்குட்டி இங்கே இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நாங்க கிளம்புறோம். ஓகே தானே? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஓகே பாபா. மாலு, அஞ்சலி, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சக்தி இப்படிதான் ஒரு பிளான் பண்ணிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கும் சரி சக்திக்கும் சரி நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்பா, எங்கடா அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்க போடணும்னு நினைச்சேன். ஆனா நல்ல சமயத்துல நீங்க 3 பேரும் சேர்ந்து என்னை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ வெற்றி மாமா, இதுக்கு எதுக்கு மாமா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா வெற்றி, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்? சக்தி ஃபோன் பண்ணதுமே ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீ உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கோமா என்ன? அது மட்டும் இல்ல வெற்றி, 5 காணாம போன போது நீ கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை அந்த ராத்திரி நேரத்துல தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த. நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பை மன்னிச்சு இப்போ வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேன். இப்படிப்பட்ட உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணலாம்னா எப்படி? அது நன்றி தன்மையா இருக்காதுல்ல வெற்றி மாமா. நீங்க அபியை லவ் பண்றது எனக்கு மட்டும் இல்ல, மாலுக்கும் தெரியும். நாங்க 2 பேரும் உங்க லவ்க்கு சப்போர்ட் தான். அதனால உங்க லவ்ல குறுக்கு யார் வந்தாலும் சரி, நானும் மாலும் வச்சு செஞ்சு அனுப்பிடுவோம். மாலு, அஞ்சலி, உங்க 2 பேருக்கு எதுவாக இருந்தாலும் நான் தானே பார்க்கணும். ஆனா நீங்க என்னோட இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ்மா. போதும் வெற்றி, ஒரே தேங்க்ஸ் மலையா பொழிஞ்சிட்டு இருக்கேன். சரி சரி, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? எதுக்கு மாலு உனக்கு கஷ்டம்? இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயோ வெற்றி மாமா, மாலு காஃபி கொண்டு வரேன்னு சொன்னது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்க அவருக்கும். அதனால மாலு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து காஃபி தரேன்னு சொல்றான். சோ நீங்க இதெல்லாம் வேணாம்னு சொல்லாதீங்க. இப்படிதான் போட்டு கொடுப்பியா? பத்தியா நல்லா? அட ஆமால மாலு, அப்ப கண்டிப்பா காஃபி வேணும். காஃபி கொண்டு வந்துடுறேன்.
வெற்றி அப்படிலாம் இல்லை. நான் உனக்கு காஃபி கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா இவதான் மாத்தி மாத்தி சொல்றான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, அப்படிதான் எதுவும் இல்லைதான், நான் நம்பிட்டேன் தான். சரி, ஒரு காஃபி கொண்டு வரியா இல்லை 2 காஃபியை கொண்டு வரியா? வெற்றி ஏதோ ஒன்று மொத்தத்துக்கு காஃபி கொண்டு வந்துடுறேன். நான் ரூமுக்கு போகிறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வேண்டியது இருக்கு. மேடம் சீக்கிரம் வந்துடுவீங்களா? வெற்றி உங்ககிட்ட வந்துட்ட பத்தியா? உன்னை தேடி ஓடி வந்துட்ட பத்தியா? ஆமா அபி, நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே உன்னை பார்க்கலான்னு வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சேன். அவரும் சொல்லிட்டு இருந்தாரு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு. அதுக்குள்ள நீனே வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அபி. அக்கா சும்மா காதல பூசுத்தாத மூஞ்ச பத்தியா? நான் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டேன். இந்த அம்மா வரணும்னு நினைச்சாங்களாமா. வேணா பாத்துக்க போக்கா. அபி நிஜமாதான், நிஜமாவே நான் வரணும் தானே நினைச்சேன். நீ வேணா போய் உங்க மாமா கிட்ட கேட்டு பாரு. அவர்கிட்ட நான் கேட்டுட்டு தான் இருந்தேனே. அவரே என்ன கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொன்னாரு. நீ இப்படி சொல்லாத. சரி 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 அழுதுறாத. மாமா பட்டா அழுது வச்சிடாத. நான் இருக்க போது இன்னைக்கு ஒரு நாள் தான். இந்த ஒரு நாள் முழுக்க நீ என்கிட்ட ஜாலியா பேசி சிரிச்சிட்டு. நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு தெரியாதா உனக்கு என்ன பார்க்கணும், அம்மாவையும் சித்தியும் பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கும்னு எனக்கு தெரியாது. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் மாட்டேன். முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்ப நான் கொஞ்சம் தைரியசாலி ஆயிட்டேன். ஐயோடா பாரு, என் அக்கா தைரியசாலி ஆயிட்டாலாமே. சரி அதெல்லாம் விடு. ஏங்கா உனக்கு இங்க பிடிச்சிருக்கா? ஆமா அபி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மாமா என்ன எப்படி பாத்துக்கிறா தெரியுமா? அத்தை அத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. வேதாத்தையும் அப்படிதான். நான் கூட வேதாத்தையை நினைச்சு கொஞ்சம் பயந்தேன். ஆனா இப்பெல்லாம் வேதாத்தை என்கிட்ட பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு. இந்த வீட்டுல எல்லாருமே நல்லா பேசி பழகுறாங்க. உனக்கு என்ன விஷயம் தெரியுமா? முன்னாடில மாலினி தானே என்னை பார்த்தா முறைச்சிட்டு இருப்பான். இப்ப மாலினி கூட என்கிட்ட நல்லா ஜாலியா சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்காளே. அக்கா நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கல, எனக்கு அதான்க்கா வேணும். எனக்கு தெரியும் இனியன் மாமா பத்தியும் உமையாளத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி இங்க இருக்க போறேன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லக்கா, உனக்கு இங்க பிடிச்சிருச்சுல, எனக்கு இப்பதான்க்கா சந்தோஷமா இருக்கு. நாலு மேடம் என்ன வெற்றி மாமாக்கு மட்டும் காஃபி கொண்டு போறீங்களா இல்ல மேடம் அந்த மாமாக்கு சேர்த்து எடுத்துட்டு போறீங்களா? ஏறுமே சிப்புடி உன்கிட்ட போய் சொன்னப்ப 2 பேருக்கும் சேர்த்து தான் காஃபி எடுத்துட்டு போறேன். அமைதியா போய் வேலையை பாரு. அமைதியா வேலையை பாரு. ஏய் நானும் உன் கூட தான் சேர்ந்து வெளில வந்திருக்கேன். எனக்கு காஃபி வேணும், எனக்கு எடுத்துருந்து கொடு. மேடம் காஃபி போட்டு தருவாங்களாமா. வேணும்னா உங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க, தருவாங்க. அக்கா பத்தி கிண்டல் பண்றேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லக்கா. நீ அப்படிலாம் பேசாத. மேடம் எனக்கு ஆல்ரெடி காது குத்தியாச்சு. நீ சும்மா சும்மா காது குத்தாத. நான் நம்பிட்டேன். ஏ அக்கா அக்கா மாலு சொல்றது கேளு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அபி ஏ அபி நீ எப்ப வந்த? ஆமா அபி நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நான் வந்து நீங்களும் யாருமே வீட்ல இல்ல. அதான் அக்கா கிட்ட கேட்டா நீங்களே ஏதோ ஷாப்பிங் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அபி எதுக்கு இந்த வாங்க போங்கலாம் மாலுனே கூப்பிடலாம், இவ அஞ்சலினே கூப்பிடலாம். இந்த வாங்க போங்கலாம் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. சோ நீங்க மாலுனே கூப்பிடுங்க. கண்டிப்பா மாலு, அப்படியே கூப்பிட்டுட்டா போச்சு. எனக்கு இப்படி கூப்பிடதான் பிடிச்சிருக்கு. மாலு அஞ்சலி என்ன ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்களா? ஆமா ஸ்வீட்டா எங்க? அந்த பீஸா அது ஷாப்லயும் இருக்கு. அதை அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நைட்டு தான் வருமாமா. எங்களால நைட் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது, அதான் ஓடி வந்துட்டோம். அட என்னமோ அந்த பீஸான்னு கேக்குறீங்க? அது என்ன பீஸு? அபி நீதான் அந்த பீஸை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணும். கவலையப்படாதான், இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் பாரு கொஞ்சம் நீதான் அந்த பீஸை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் டேரர் பீஸ் தான். ஆனா அந்த பீஸை நம்ம வச்சு செய்யலாம். மாலு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. அபி அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, அம்மா திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப இருப்பீங்களா இல்ல உடனே போயிடுவீங்களா? அஞ்சலி அபி இன்னும் 2 டேஸ்க்கு இங்க தான் இருப்பா. ஏன்னா எங்க பெரியப்பா வெளியூர் போயிருக்காங்க. அப்புறம் பெரியம்மாவும் அம்மாவும் அங்க ஊருக்கு போயிருக்காங்க. பெரியம்மா வரதுக்கு இன்னும் அவங்களும் வரதுக்கு 2 நாள் ஆகும். அப்ப பரவாயில்லையே, அது வரைக்கும் அபி இங்க தானே இருக்கணும். சூப்பர் அபி இங்க இருங்க. அப்பதான் அந்த டெரர் பீஸை வச்சு நம்ம செய்ய முடியும். அதுவே முக்கியமா நீ தான் செய்யணும். என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. மாடு புரியுற மாதிரி சொன்னாதானே? புரியுற மாதிரி தானே அதை சொல்லிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னடி அக்கா? வெச்சி மாமா காஃபி கேட்டாங்களா? இப்ப காஃபியை நான் கொண்டு போறதை விட அபி மேடம் கொண்டு போனா நல்லா இருக்கும்ல? வெற்றிக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல? ஏன்னா நமக்கு இது சர்ப்ரைஸ் தானே. அபி வந்தது நமக்கே தெரியாதுல்ல, அப்ப வெற்றிக்கும் தெரியாது தானே? அட ஆமா மாலு கரெக்டா யோசிச்சிருக்கேன். ஆனா உனக்கு பரவாயில்லையா? நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டியே. யால எங்க வேணாலும் வர வச்சு பேசிக்கலாம். ஆனா அபி வெற்றியை பார்க்கணும்ல, பார்க்க வச்சிருவோமா? ஓ அதுக்கு என்ன, பார்க்க வச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. சஹானா எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு மாலு என்ன பண்ணணும்? ஒண்ணும்ல, சக்தி இருக்காருல அவர் காஃபி கேட்டாரு. அவருக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுக்கணும். கொஞ்சம் அபிக்கிட்ட கொடுத்து சக்தி நமக்கு காஃபி கொடுத்து விடுறீங்களா? மாலு சக்திக்கு தான் காஃபியா? புரிஞ்சா சரி, அபிக்கிட்ட கொடுத்து விடுங்க. அது கரெக்டா இருக்கும். புரிஞ்சிச்சு.
மாலு அஞ்சலியும் இது கொடுங்கன்னு சொல்லும்போது சஹானா கொடுக்காம இருப்பேனா என்ன? அபி காஃபி கொண்டு போயிட்டு சக்தி கிட்ட கொடுத்துட்டு வந்துறியா? நீங்களாம் என்னமோ உள்குத்து வச்சு பேசுற மாதிரியே இருக்கேன். உள்குத்தும் இல்ல வெளிக்குத்தும் இல்ல, நீ காஃபியை மட்டும் கொண்டு போய் சக்தி ரூம்ல கொடுத்துட்டு வந்துரு. டாடி என்ன தனியாவா இருக்கேன்? வெற்றி ரூம்ல தானே இருக்கேன். அங்கதான் இருக்காங்க. சரி சரி, நீ போய் கொடுத்துட்டு வந்துரு. இல்லக்கா அது வந்து அபி பாவம் சக்தி, கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா அபி பாவம்ல, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. அபிமா என்னடி பண்ற? இன்னும் காலையில இருந்து ஒரு போனை பண்ணலாம். நான் பண்ணலாம்னு நினைச்சாலும் அத்தை எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. நான் வேற போனை பண்ணி உன்னை மாட்டி விட்டுறக்கூடாதுன்னா ஃபோன் பண்ணடி சொல்லு குட்டி. சரி இன்னொரு மெசேஜை போட்டு விடுவோம், அதை பார்த்துட்டாவது கால் பண்றலான்னு பார்ப்போம். ஹாய்டி அபி குட்டி. என்னடி மெசேஜ் பண்ண நேர்ல வந்து நிக்கிறேன்? நிஜமாவே நேர்ல வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா வருவியா? உன் நினப்பா இருக்குடி. என்ன ரொம்ப வாட்டி வதைக்கிற தெரியுமா? லூசா, நான் இமேஜினேஷன் நினைச்சிட்டு இருக்க பாத்தியா? ஊடல் வேண்டாம், ஊடல்கள் வேண்டாம், ஓசையோட நாதம் போல உயிரினை உயிரினை கலந்து விடு. கண்ணீர் வேண்டாம், காயங்கள் வேண்டாம். நீ தொடுவத தொட்டுக்க சொந்தத்துல மரமர இருக்கா? நீ பொம்பளைதானே, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? நினப்புதான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்து.